இந்த ஆண்டு 2024 டிசம்பர் 31ஆம் தேதிக்குள்ளாக அனைத்து கிராமங்களில் இருக்கக்கூடிய தேவேந்திர வேளாளர் சமுதாயத்தின் மக்கள் தங்களுடைய சான்றிதழை தேவேந்திர வேளாளர் என்று மாற்றிக்கொள்ள வேண்டும் என்று இந்த நேரத்தில் நான் உங்களை எல்லாம் கேட்டுக்கொள்கிறேன். அதான் மிக முக்கியமான நோக்கம். ஏன் இதை இப்படி சொல்லுகிறேன் என்று சொன்னால், விரைவில் தமிழ்நாட்டில் அல்லது இந்திய அளவில் மக்கள் தொகை கணக்கெடுப்பு நடத்தலாம் அல்லது சாதி வாரியாக கணக்கெடுப்பு நடத்துவதற்கு வரலாம். என்று சொன்னால் இந்தியா முழுமைக்கும் பல கட்சிகள் சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்த வேண்டும் என்று சொல்லுகிறார்கள். ஒருவேளை அதை மத்திய அரசு ஏற்று அவர்களே நடத்தினால் அல்லது மக்கள் தொகை கணக்கெடுப்பு நடத்துகின்ற பொழுது எல்லா வீடு வீடா வர்ற போது ஒருத்தர் எஸ்சின்னு சொல்றது, ஒருத்தர் கிறிஸ்டினா அந்த பிசின்னு சொல்றது, இது மாதிரி நீங்க சொன்னீங்கன்னா நம்முடைய தேவேந்திர மக்களுடைய உண்மையான ஜனத்தொகை மக்கள் தொகை கணக்கெடுப்பே இல்லாம போயிடும். சில பேர் ஆதிராவிடர் சொல்றது. அதனாலதான் இப்ப சொல்றேன், நீங்கள் எந்த மதத்தை சேர்ந்தவர்களாக இருக்கலாம், அதுக்கும் சாதியினுடைய பெயருக்கும் எந்த விதமான சம்பந்தமும் கிடையாது. அவர்கள் இந்துவாக இருக்கலாம், கிறிஸ்தவராக இருக்கலாம், வேறு எதுனா இருந்துட்டு போங்க, அதை பற்றி இல்ல. இப்பொழுது சாதிவாரி கணக்கெடுப்பின் போது மதத்தை சொல்லாதீங்க, எஸ்சின்னு சொல்லாத, பிசின்னு சொல்லாத, சாதி தானே கணக்கெடுக்கிறாங்க, மத கணக்கெடுக்கல. அதனால எல்லோரும் ஒரே வார்த்தையில் தேவேந்திர குல வேளாளர் என்று மட்டும்தான் சொல்ல வேண்டும். இந்த பணி இந்த ஊர் தலைவர்கள் தான் செய்யணும். வெறும் கோயில் விழாவை மட்டும் நடத்தி பிரயோஜனம் இல்லை. இது முக்கியமான ஒரு சமுதாயம். 100 ஆண்டு காலமா போராடி 30 வருஷமா தீவிர போராட்டம் நடத்திய பிறகு என்று பெயர் பெற்றக்கூடிய ஒரு அற்புதமான நிகழ்வு. தமிழ்நாட்டுடைய வரலாற்றில் அண்மை காலத்தில் இது போன்ற ஒரு நிகழ்வு நடக்கல. அந்த ஒரு அற்புதமான நிகழ்வை நிகழ்த்தி காட்டியிருக்கிறோம். தயவுகூர்ந்து நம்முடைய ஊர் தலைவர்கள் இன்று நாளையிலிருந்து அந்த வேலையை ஸ்டார்ட் பண்ணுங்க. ஒரு ஒன்றியத்திலிருந்து ஒரு 10 கிராமம் வந்துக்குன்னா மீதி கிராமத்துக்கு நீங்களா போய் சொல்லுங்க, ஒன்றியத்துக்கு போய் சொல்லுங்க. அப்ப வீடு வீடா போய் சொல்லு. நானும் இன்னைக்கு வரலும் பார்க்கிறேன் பல இடங்கள்ல நம்முடைய பெண்களுக்கு வாயில் டக்குனு எஸ்ஐன்னு தான் வருது. அப்புறம் எதுக்கு நான் பெயர் மாற்றி கொடுத்தேன்? பெயர் எதுக்காக மாற்றி? நீ எஸ்சின்னு சொன்னா அப்ப மற்றவருடைய பார்வையில் எஸ்சி என்று சொன்னாலே தாழ்த்தப்பட்டவர்கள் என்றுதான் அவங்களுடைய மனசுக்குள்ள பதிஞ்சு கிடக்குது. நீ எஸ்சி என்று சொல்லுகின்ற வரையிலும் முன்னால் அவர்களை சமமாக நடத்தவே முடியாது. நீ என்னைக்கு உன்னுடைய வாயால எஸ்சின்னு சொல்றதை நிறுத்துறியோ அன்றுதான் உனக்கு சமத்துவத்துக்கான படிக்கட்டு அமையும். அது வரையிலும் நீயா தாழ்த்தி எடுக்கிற அர்த்தம். ஆனால் நம்முடைய தாய்மார்கள் இளைஞர்கள் எங்க தேவேந்திர வேளாளர்னு சொல்றதுக்கு என்ன உங்களுக்கு கஷ்டம்? இவ்வளவு நாள் பேர் மாற்றியே எனக்கு 2 வருஷம் ஆகி போச்சு. 2021 ஜனவரி மார்ச் மாசம் நடந்தது. 22 இப்ப 3 வருஷம் ஆகி போச்சு. 3 வருஷம் ஆன பிறகும் கூட நம்முடைய சமுதாயத்தில் இருக்கக்கூடியவர்களே அந்த பெயரை உச்சரிப்பதற்கு அல்லது நீங்கள் காலங்காலமா நான் இப்படிதான் சொல்லிட்டு இருந்தேன் அப்படின்னு நீங்க சொல்லிட்டு இருந்தீங்கன்னா அப்ப இது எப்படி நடக்கும்? அதனால இது ஒரு இயக்கமாகவே நடத்தப்படணும். ஒரு மூவ்மெண்டாவே கிராமத்தில் நாட்டாமிகள் இதை செய்யணும், ஊர் தலைவர்கள் செய்யணும். இது செஞ்சாதான் நாம் அடுத்த கட்டத்துக்கு போக முடியும். இல்லைன்னா காலங்காலத்துக்கு மற்றவருடைய பார்வையில் நாம் சமமாக மதிப்புக்கு அளிப்பு கொடுக்கக்கூடிய மக்களாக இருக்க மாட்டோம். தேவேந்திர வேளாளர்னு சொன்னீங்கன்னா நீ அடுத்தது 1 வருஷம் 2 வருஷத்துல போராடி அடுத்தது நீ எம்பிசிக்கு போலாம், பிசிக்கு போலாம். ஆனா எஸ்சின்னு சொல்லிட்டு எஸ்சியில தான் இருக்கணும். தேவேந்திர குல வேளாளர் என்ற அடையாளம் நீ பிசிக்கு நகர்ந்து போவதற்கும் முடியும், எம்பிசியும் ஆக முடியும், பிசியும் ஆகலாம், ஃபார்வேர்டும் ஆகலாம், எது வேணாலும் போலாம்.
ஆனா எஸ்சினா நிரந்தரமா எஸ்சி தான். ஆனா தயவு இருந்து சான்றிதழ் பெறுவதற்காக சில அரசனுடைய வேலை வாய்ப்புகளை பெறுவதற்காக தற்காலிகமாக அதுவும் கூட பட்டியலிருந்து வெளியேறுகின்ற வரையிலும் தான் இந்த எஸ்சி இருக்கும். அது போனால் எம்பிசியோ பிசியோ வேறு புதுதோ வந்துடும். அதனால இது வந்து நம்முடைய புதிய தமிழகம் கட்சியினுடைய மாவட்ட செயலாளர்களும் ஒன்றிய செயலாளர்களும் நம்முடைய நாட்டாமைகளோடு இணைந்து இதை ஒரு இயக்கமாக முன்னெடுத்து எல்லோரையும் வாரம் ஒரு முறை எல்லாரும் ஞாயிற்றுக்கிழமை விடுமுறை எடுக்கிறீங்க. எல்லா இடங்களிலும் கிறிஸ்தவர்கள் ஞாயிற்றுக்கிழமை சர்ச்சுக்கு போறாங்க. இஸ்லாமியர் ஒரு நாளைக்கு 5 முறை தொழுகிறார்கள். வெள்ளிக்கிழமை அதிகம் தொழுகிறான். நீங்க வாழ்க்கையில கொஞ்ச நாளைக்கு நீங்களும் அவர்களை போல இந்த சமுதாயத்தை பற்றி நினைச்சு ஒற்றுமையா இருந்து இந்த சமுதாயத்தினுடைய வளர்ச்சிக்கு உயர்வுக்கு ஏன் வாரத்தில் ஒரு நாள் இதற்காக அர்ப்பணிச்சால் என்ன? எல்லா வேலையை விட்டு எல்லா கிராமங்களிலும் எப்படி வந்து கிறிஸ்தவ சபைகளில் கூடுகிறார்களோ, எப்படி மாஸ்கில் கூடுறாங்களோ, அதுபோல தேவதூர சமுதாயத்தை சார்ந்தவர்கள் நீங்க வந்து ஒன்று கூடக்கூடிய ஒரு சூழ்நிலை உருவாகும். அது வேணா எந்த நாள் நல்ல நாள்னு நான் யோசித்து அது ஞாயிற்றுக்கிழமை திங்கட்கிழமை சேர்ந்து 7 நாள் இருக்குது. இந்த 7 நாள்ல எந்த நாளில் இதுபோல வந்து ஒவ்வொரு கிராமங்களிலும் குறைந்த 1 மணி நேரமாவது ஒரு அமைதியா ஒரு இடத்துல ஒரு ஷெட்டை போடுங்க. எத்தனையோ கிறிஸ்தவ சபைகள் உடனடியாக பெரிய கோயில் கட்டுறதில்ல, ஒரு சின்ன ஷெட்டை போடுறாங்க, அதுதான் உட்கார்றாங்க, அதுதான் பேசுறாங்க. ஏன்னா எல்லா ஊரிலும் தேவர்கள் வேளாண் மண்டபம் இருக்குது, அந்த மண்டபத்தில் உட்காருங்க. அந்த சண்டை சச்சரவுகள் எதுவுமே இல்லாமல் நீங்க வந்து உட்கார்ந்து பேசுங்க, இந்த பிரச்சனைகளே பேசுங்க. எனவே இனிமேல் வந்து வாரத்துக்கு ஒரு முறையாவது எல்லா கிராமங்களும் இந்த சமுதாயம் வந்து ஒன்று கூடணும். எனவே நம்முடைய வரலாறுகளுடைய வேர்களை நாம் எண்ணி பார்க்க வேண்டும். இதுதான் என்னுடைய வேண்டும். எனவே நம்பர் 1, பெயர் மாற்றம் செய்து கொடுத்தும் 3 ஆண்டு காலம் கழித்து பெயர் மாற்றாமல் இருப்பது தவறு. 2வது, இந்தியா ஃபுல்லாவும் தமிழகம் முழுமைக்கும் சாதிவாரியாக கணக்கெடுக்கின்ற பொழுது நம்முடைய பெயரை தேவேந்திர வேளாளர் என்று பதிவு செய்யவில்லை என்று சொன்னால், எதிர்காலத்தில் சாதிவாரியாக கணக்கெடுத்து இந்த சாதி இத்தனை சதவீதம் இருக்கிறாங்க, அதுக்கு இத்தனை இடஒதுக்கீடு கொடுக்கணும் பண்ற போது நம்முடைய சதவீதம் குறைத்து காட்டினால் நம்முடைய பங்கு பறிபோய்விடும். நம்ம பெருசா இருந்துட்டு கூட 1 கோடி பேர் இருக்கிறோம் சொல்லி பிரயோஜனம் என்ன? 1 கோடி பேர் பதிவாக வேண்டும், சட்ட ரீதியாக பதிவாக வேண்டும். எந்த இடத்திலையும் நம்முடைய மக்கள் வாழக்கூடியதில் வெறும் எஸ்சி என்று பதிவாக கூடாது. அதனால நம்மளுக்கான அரசியல் அதிகாரமாக இருந்தாலும் சரி, வேலை வாய்ப்புகளாக இருந்தாலும் சரி, நம்முடைய படித்த பிள்ளைகளுக்கு பள்ளிகளில் கல்லூரிகளில் பல்கலைக்கழகங்களில் வந்து இடஒதுக்கீடுகள் படிப்பு நல்ல வகுப்புகளில் இடஒதுக்கீடு கிடைக்க வேண்டும் சரி, நம்முடைய சமுதாயத்துக்கான பங்கு கிடைக்க வேண்டும் என்றாலும் சரி, இந்த சமுதாயத்தினுடைய பெயர் தேவேந்திர வேளாளர் என்று எல்லா அரசு ஏடுகளிலும் பதிவாக வேண்டும். இதை தயவு கொண்டு வந்திருக்கக்கூடிய நாட்டாமைகள், நீங்க சில பேர் வேற வேற கட்சியில் இருப்பீங்க, அது சரி தற்காலிகமா இருக்கிறீங்க, இருந்துட்டு போங்க. அதில் ஆனா அந்த சமுதாயத்துக்காக இந்த காரியத்தை செய்யுங்கள் தான். எல்லா நாட்டாமைகளும் பொதுவாக இருக்கிறதும் நல்லது. இல்லை என்று சொன்னால் உங்களை விலை பேசி தேர்ந்தெடுத்த சமுதாயத்தை வந்து அடக வைக்கிறதுக்கு பயன்படுத்துவாங்க. நீங்கள் 1 வருஷமோ 2 வருஷமோ இருக்கிற போது நீங்கள் யார் இந்த சமுதாயத்துக்காக குரல் கொடுக்கிறார்கள், யார் இந்த சமுதாயத்துக்காக நிற்கிறாங்க அப்படிங்கிறத பார்த்து அதோட நின்னுங்க. தேர்தல